ஒரு பாசிச சக்தியை எவ்வளவு தூரம் வலிமையாக தாவேகா எதிர்க்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு அரசியல் ரீதியான சவாலாகவும் இது அவங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சிபிஐயா இருந்தாலும் சரி, அமலாக்கத்துறையா இருந்தாலும் சரி, வருமான வரித்துறையா இருந்தாலும் சரி, வெறும் அரசியல் காரணங்களுக்காக மட்டுமே தான் அது பயன்படுத்தப்படுகிறது. ரெண்டு ஐபிஎஸ் ஆபீசர்கள்ல ஒருத்தர் அஸ்ரா கார்க் அவர்களா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தாவேகாவை நெருக்கடிக்கு உள்ளாக்குவதற்காக இந்த சிபிஐ விசாரணையை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உயர்நீதிமன்றம் அமைச்ச எஸ்ஐடியிலையும் எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அஸ்ரா கார்க் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ரொம்ப முக்கியமான, ரொம்ப நேர்மையான, எஃபிஷியண்டான ஒரு ஆஃபீஸர். எங்களுக்கு அதுலேயும் திருப்தி இருந்தது. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்திற்கு வழக்கு போனப்பறம் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. சிபிஐ விசாரணையை கண்காணிப்பதற்கு மாண்புமிகு முன்னாள் நீதியரசர் சஞ்சய் ரஸ்தோகி அவர்களுடைய தலைமையில் ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க. இது ஏன் நான் நினைக்கிறேன்னா, பொதுவாகவே சிபிஐயோட ட்ராக் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சிபிஐயா இருந்தாலும் சரி, அமலாக்கத்துறையா இருந்தாலும் சரி, வருமான வரித்துறையா இருந்தாலும் சரி, வெறும் அரசியல் காரணங்களுக்காக மட்டுமே தான் அது பயன்படுத்தப்படுகிறது. இவங்க விசாரிச்சு ஒரு நியாயம் கூட இதுவரை கிடைக்கல. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு. அதனாலதான் சிபிஐ விசாரணை மட்டும் வச்சா மக்களுக்கே நம்பிக்கை இருக்காது. அப்படிங்கிறதுனாலதான் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணையையும் கண்காணிப்பதற்கு ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழுவில் ரெண்டு தமிழகத்தை சேர்ந்த ஐஜி பதவி அளவிலான ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழகத்தை பூர்வீகமாக கொள்ளாதவர்களை சேர்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது கோர்ட் ஆர்டர்னா கூட எனக்கு இருக்கிற சஜஷன், அந்த ரெண்டு ஐபிஎஸ் ஆபீசர்கள்ல ஒருத்தர் அஸ்ரா கார்க் அவர்களா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சொல்ற எல்லா விதமான நடைமுறைகளும் திரு அஸ்ரா கார்க் அவர்களுக்கு பொருந்துகிறது. அவர் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர் அல்ல, அவர் பஞ்சாபை பூர்வீகமாக கொண்டவர். அதே மாதிரி இந்த விசாரணையை இதுவரைக்கும் அவர் முன்னெடுத்திருக்காரு. இதுவரைக்கும் ஒரு சின்ன குற்றச்சாட்டு கூட கிடையாது. ஒரு நேர்மையான ஆபீசர், ஒரு மக்களுக்காக நினைக்கக்கூடிய, போராடக்கூடிய, நியாயம் வழங்கணும்னு நினைக்கிற ஆபீசர். அதுதான் அவருடைய ட்ராக் ரெக்கார்டு. அதனால உச்சநீதிமன்றம் அமைச்சிருக்கிற நீதிபதி அவர்கள் அஸ்ரா கார்க் அவர்களையும் இதுல ஒரு அங்கத்தினராக சேர்ப்பார்கள். அதுதான் அந்த விசாரணைக்கு ஒரு நேர்மைத்தன்மையையும், ஒரு விசாரணை ஒரு சரியான பாதையில் செல்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு புரிதலையும் நமக்கு அளிக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது இப்ப ஒவ்வொரு முறையும் நாங்க துயரத்தை அனுபவிக்கிறப்ப, ஒரு குழந்தைய, ஒரு பெண்ணை, ஒரு வயதானவங்களை, ஒரு பெற்றோர்களை பார்க்கிறப்ப என்னோட மனதில் இருக்கிறது அவர்களுக்கு நீதி கிடைக்கணும். இதுல எனக்கு இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புல ஒரு சின்ன நெருடல் எனக்கு என்ன இருக்குன்னா, இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள்ள இந்த விசாரணையை முடித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கணும்னு எங்கேயுமே இல்லை. உச்சநீதிமன்ற தீர்ப்புல நீங்க மாசம் ஒருக்கா சிபிஐ நீங்க ரிப்போர்ட், விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யணும்னு சொல்றாங்க. அப்போ இது 1 வருஷம் ஆகுமா, 2 வருஷம் ஆகுமா, 4 வருஷம் ஆகுமா, 5 வருஷம் ஆகுமான்னு யாருக்குமே தெரியாது. அப்போ இந்த வழக்கு முடிவடையாத ஒரு சூழல் இருக்கிறதுனால தமிழ்நாடு அரசாங்கம் இந்த விசாரணைக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ள இந்த விசாரணையை முடிக்கணுங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கணும் நான் நினைக்கிறேன். இன்னும் இந்த வழக்கு முடியல. இது ஒரு இடைக்கால உத்தரவு தான் வந்திருக்கு. அதே மாதிரி நீங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தாவேகாவை நெருக்கடிக்கு உள்ளாக்குவதற்காக இந்த சிபிஐ விசாரணையை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஒரு பாசிச சக்தியை எவ்வளவு தூரம் வலிமையாக தாவேகா எதிர்க்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு அரசியல் ரீதியான சவாலாகவும் இது அவங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன்.